ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். குக்கரில் பண்ணியிருக்கேன். குக்கரில் சாதம் வந்து கொஞ்சம் கூட குலையாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸோடு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதில் அந்த பன்னீர் க்யூப்ஸ்லாம் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற மாதிரி பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பன்னீர் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கீ கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே இதில் வந்து ஒரு தக்காளி எடுத்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை வந்து இப்போயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூடி, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கலாம், அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து புளிப்பு சுவைக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து மசாலா வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் வெஜிடபிள்ஸோட நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் புதினா, மல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த வதக்கின வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து வாட்ரு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்ரு நல்லா அந்த மாதிரி கொதித்து வரவும் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்து வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் ப்ரெஷர் போனவொடனே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் வந்து ஆயிலில் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ரைஸ் வந்து ஒட்டவே இல்லை. உதிரி உதிரியாக சூப்பரான பன்னீர் பிரியாணி.